நம சிவாய. அன்பர் ஒருத்தவங்க கமெண்ட்டில் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அதாவது, நாம் அன்றாடம் வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய ட்ரெஸ்ஸு, அதாவது துணி வகைகள் பழசு, அதாவது பழையதாகி விட்டது அப்படின்னா, அவற்றை மீண்டும் நாம் தைத்து, அதாவது கிழிஞ்சு போயிடுச்சுன்னா கூட நம்ம மீண்டும் தைத்து பயன்படுத்தலாமா? அல்லது பழைய துணிகளே தூக்கி போடாமல் அந்த துணிகளே திரும்ப பராமரித்து பயன்படுத்தலாமா? அது உகந்ததா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதாவது பொதுவாக துணி ட்ரெஸ் என்பது சுக்கிர பகவானுடைய ஆதிக்கத்தில் வரும். சுக்கிரன் தான் காரகனாக இருக்கிறார். இப்போ இந்த துணி கொஞ்சம் பழையதாகி விட்டது அப்படின்னா சுக்கிரன் மற்றும் சனியினுடைய ஆதிக்கத்தில் வந்துடும். ஏன்னா சுக்கிரன்கிறது துணி, சனிங்கிறது பழையதுன்னு அர்த்தம். அப்போ சுக்கிரன் சனி சேர்க்கையில் வந்துடும். சரிங்களா? அதுவே அந்த துணி ரொம்ப பழசாயிடுச்சு, கிழிஞ்சி போச்சு, திரும்ப அதை தைக்கிறோம், திரும்ப பயன்படுத்துகிறோம், திரும்ப கிழிஞ்சிடுச்சு, திரும்ப தைக்கிறோம், திரும்ப பயன்படுத்துகிறோம், இது மாதிரி பண்ணும்போது சுக்கிரன் மற்றும் கேதுவினுடைய ஆதிக்கத்தில் வந்துடும். அப்போ ஒரு காரகம் அடிப்படையில் சனி மற்றும் கேதுவின் ஆதிக்கம் உள்ளே வந்துருச்சு, வீட்டுக்குள்ளே வந்துருச்சுன்னு சொன்னாலே என்னென்ன பிரச்சனை வருங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. கணவன் மனைவிக்கிடையே மனக்கசப்பு உண்டாகும், இல்வாழ்க்கையில் திருப்தி இருக்காது, தேவையற்ற செலவுகள் அதிகமாகும், குறிப்பாக வாழ்க்கை துணைக்கு மன விரக்தி ஏற்படும். இல்லறம் சார்ந்ததில் ஒரு பிடிமானமே 2 பேருக்குமே இருக்காது. இல்லற வாழ்க்கையில் இருவருக்குமே பெரிய பிடிமானம் இருக்காது. தாம்பத்திய சுகம் போதுமானதாக இருக்காது, குறிப்பாக அந்த பெண்ணுக்கு. சரிங்களா? இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு வழக்கு வரை செல்லலாம். இப்போ இவ்வளோ பாதிப்புகள் ஏற்படும் அர்த்தம். சரிங்களா? அப்போ நம்ம எந்த ஒரு துணியாக இருந்தாலும் ஒரு போதிய கால இடைவெளியில் அவ்வப்போது அந்த பழைய துணியை அப்புறப்படுத்திட்டு மீண்டும் ஒரு புது துணியை வாங்கி பயன்படுத்தி பழக்கம் வச்சுக்கணும். குறிப்பாக ஒரு 2 வருடம் 3 வருடம் பயன்படுத்தலாம், எந்த ஒரு துணியாக ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி. அதற்கு பிறகு 2 வருடம் அதிகபட்சம். அதற்கு பிறகு அந்த துணியை நீங்கள் அப்புறப்படுத்திட்டு ஒரு புது துணி வாங்கி பயன்படுத்துவது நல்லது. ஏன்னா இங்கே புது துணி அப்படிங்கிறது சுக்கிரனுடைய ஆதிக்கம். அப்போ நீங்கள் இந்த மாதிரி மீண்டும் 2 வருடத்துக்கு ஒரு முறை மீண்டும் மீண்டும் புது துணியை வாங்கி நீங்கள் பயன்படுத்திகிட்டே வந்தீங்க அப்படின்னா அங்கே சுக்கிர பகவானுடைய அருளாசி பரிபூர்ணமாக இருக்கும். சரிங்களா? அப்போ என்ன நன்மை நடக்கும்னு பார்க்கும்போது மகாலட்சுமியினுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். சரிங்களா? உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். நோய் தாக்கம், கடன் வழக்கு சார்ந்த பாதிப்பு வீட்டுக்குள் வராது, உங்கள் வாழ்க்கையிலும் வராது. கணவன் மனைவியிடையே அன்பும் அந்யோன்யமும் அதிகமாகும். ஒருவரை ஒருவர் அனுசரித்து வாழ்வாங்க. கணவன் மனைவி இருவரும் ஒருவரை ஒருவர் அனுசரித்து வாழ்வார்கள். சரிங்களா? ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு வாழ்வார்கள். சரிங்களா? ஒருவருக்கு ஒருவர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு வசீகரமான ஒரு அமைப்பில் வாழ்வாங்கன்னு கூட சொல்லலாம். ஏன்னா நம்ம நட்சத்திர பொருத்தம் பார்க்கும்போது வசிய பொருத்தம் பார்ப்போம் இல்லையா? அந்த கான்செப்ட் இங்கே சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. சரிங்களா? அப்போ இந்த துணி வகைகளை எந்த அளவுக்கு நம்ம கரெக்டாக பார்த்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது இந்த பதிவு மூலமாக உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.